நம்ம மாதிரி வினாத்தாள் 2 தான் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம 52 கொஸ்டின்ஸ் ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபிகேஷன் கார்டு சரியான தமிழ் சொல் தேர்க. அடையாள அட்டை, ஆளறி சான்றிதழ், அடையாளச் சீட்டு, ஆளறி மனு. ஆன்சர் அடையாள அட்டை. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. இந்திரா காந்தி, நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, பாரதி. இதில் பொருந்தாதது பாரதி தான். அடுத்து பிற மொழி சொற்கள் நீக்கிய தொடரை தேர்க. கஜமுகனை வழிபட்டேன், கசமுகனை வழிபட்டேன், யானை முகனை வழிபட்டேன், கயமுகனை வழிபட்டேன். ஆன்சர் சி தான் கரெக்ட். யானை முகனை வழிபட்டேன். அடுத்து கம்ப்யூட்டர் என்பதற்கு நிகரான தமிழ் சொல். கனி மின்னணு, கணிப்பொறி, கணிப்பான், கணிக்கருவி. ஆன்சர் கணிப்பொறி. அடுத்து எதிர்ச்சொல் தேர்க. நண்பன், நண்பனோட எதிர்ச்சொல் துரோகி, நல்லவன், தோழன், பகைவன். ஆன்சர் டி பகைவன். அடுத்து எதிர்ச்சொல் தேர்க. சிறப்பு, சிறப்போட எதிர்ச்சொல் தாழ்ந்த, சிறப்புடைமை, இழிவு, மட்டமான. ஆன்சர் இழிவு தான், ஏன்னா சிறப்புனா ஆப்போசிட் இழிவு. அடுத்து பொருந்தா சொல்லை தேர்க. மங்கை, மடந்தை, அறிவை, கிழவன். இதில் ஆன்சர் கிழவன் தான் கரெக்டு. இதெல்லாம் பெண்களோட அந்த வயது இருக்கும் இல்லையா, அதுக்காக வழங்கப்படும் பெயர்கள். மங்கை, மடந்தை, இளம்பெண்ணுனா ஒரு பேர், குழந்தைக்கு ஒரு பேர், 35 வயசுக்கு மேலே ஒரு பேர் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் ஒரே மீனிங். உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்து பின்வரும் பதத்திற்கு சரியான சொல் தருக. அருகு, அருகுனா எதிர்ச்சொல் கேட்குறாங்க. பெருகு, சிறுகு, தொலைவு, குறுகு. ஆன்சர் தொலைவு. அடுத்து மூணு அமைந்த சொற்கள். அச்சமும் நாணமும் அறிவிலார்க்கு இல்லை. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் தான் மூனைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அச்சமும் இல்லை கிடையாது, அறிவிலார்க்கு நாணமும் இல்லை, அச்சமும் அறிவிலார்க்கு ஆ வந்திருக்கிறதுனால இதுதான் மூனை சொல். ஸோ சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து மூணு எதிகை சொற்கள் ரெண்டுமே கேட்குறாங்க. உண்டிக்கு அழகு, விருந்தோம்பல், உண்டல். ஸோ முதல் எழுத்தும் ஒண்டி வரணும், ரெண்டாவது எழுத்தும் ஒண்டி வரணும், அதுதான் மூனை எதுகை. அப்படின்னா ஆன்சர் சி தான் கரெக்ட். உண்டிக்கு உண்டே. முதல் எழுத்து ஊ, ரெண்டாம் எழுத்து இன். ஸோ முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மூனை, ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. அடுத்து பொறுத்துக. புகழ்பெற்ற நூலாசிரியர் கேட்குறாங்க. சீட்டுக்கவி, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, திருக்குறள். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர், காரியாசன், பாரதியார், கனிமேதாவியார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா, சீட்டுக்கவி யார்? சீட்டுக்கவி சீட்டுக்கவி பாரதியார், சிறுபஞ்ச மூலம் காரியாசன் தான் கரெக்டு, ஏலாதி மேதையார், திருக்குறள் திருவள்ளுவர். இங்கே 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பொறுத்துக. புகழ்பெற்ற நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. சீரா புராணம், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், ராவண காவியம். இங்கே ஆழ்வார்கள், புலவர் குழந்தை, உமரு புலவர், சைவ சமய குறவர் மூவர். ஸோ இங்கே ஆன்சர் ஏ தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு என்னது, சீரா புராணம். சீரா புராணத்துக்கு உமரு புலவர் தான் நூலாசிரியர். அடுத்து தேவாரம். தேவாரம் சைவ சமய குறவர் மூவர் தேவாரம் எழுதியிருக்காங்க. அடுத்து 4000 திவ்ய பிரபந்தம், ஆழ்வார்கள், ராவண காவியம், புலவர் குழந்தை. ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின். வள்ளுவரை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. கவிமணி, பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர். ஆன்சர் பாரதியார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் கபிலர், கணியன் பூங்குன்றனார், பாணர், ஔவையார். ஆன்சர் கணியன் பூங்குன்றனார். அடுத்து தொண்டர் சீர் பரவுவார் என பாராட்டப்பட்ட சான்றோர் கம்பர், திருவள்ளுவர், சேக்கிழார், திருநாவுக்கரசர். தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிழார். தமிழ் மறை என அழைக்கப்படும் நூல். சிலப்பதிகாரம், பகவத்கீதை, திருக்குறள், தேவாரம். தமிழ் மறை திருக்குறள். அடுத்து தொடரும் தொடர்பும் காண். இதிகாசங்கள் என்று அழைக்கப்படுவன சிலப்பதிகாரம், மணிமேகலை, ராமாயண, மகாபாரதம், சிலேடை, பரணி, நாலடியார், திருக்குறள். இதிகாசங்கள் ராமாயணம், மகாபாரதம். அடுத்து
நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் நாலும் என்ற சொல் குறிப்பிடும் நூல். இனியவை 40, இன்னா 40, ஏலாதி நாலடியார். நாலும்னா நாலடியார். அடுத்து வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக்குகன்னு கேட்குறாங்க. படியோட வினையாளனையும் பெயர் படித்தவன். சி தான் கரெக்டு. வேர்ச்சொல்லில் தொழிற்பெயர் கான். நடியோட தொழிற்பெயர் நடித்தல். கேள் என்னும் வேர்ச்சொல்லை வினையச்சமாக்கு. கேளோட வினையச்சம் கேட்டு. அடுத்து வேர்ச்சொல்லை பெயரெச்சமாக்குன்னு கேட்குறாங்க. பெயரெச்சம் முடித்த. பி தான் கரெக்டு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சங்கு, சுக்கு, சொல், சேரு, சௌக்கியம், சோறு. ஸோ இதே போல் 4 மாற்றி கொடுத்துருப்பாங்க. கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சங்கு, சுக்கு, சேரு, சொல், சோறு, சௌக்கியம். ஸோ ஆன்சர் வந்து பி தான் கரெக்டு. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. பண்பு, புலவர், பொறுமை, பாசம், பேராசை. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பண்பு, பாசம், புலவர், பேராசை, பொறுமை. அடுத்து பெயர்ச்சொல்லின் வகை அறிக. சித்திரையோட பெயர்ச்சொல் இது வந்து ஒரு காலப்பெயர். தொழிற்பெயர், குணப்பெயர், சினைப்பெயர் கிடையாது, காலப்பெயர் சித்திரை. அடுத்து பெயர்ச்சொல்லின் வகை அறிக. கிளைனா சினைப்பெயர் தான். சி தான் கரெக்டு. அடுத்து வட்டம் எவ்வகை பெயர் குறிப்பிடுக. குணப்பெயர். வட்டம்னா குணப்பெயர். ஏ தான் கரெக்டு. அடுத்து நாற்காலி பெயர் சொல்லின் வகை அறிக. நாற்காலினா பொருட்பெயர், அது வந்து ஒரு பொருள். ஸோ ஏ தான் கரெக்டு. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. அண்ணா பரபரப்பான அரசியல் வாழ்வில் அடக்கத்தையே அணிகலனாக கொண்டவர். அண்ணா அரசியல் வாழ்வு எப்படி? இது வந்து வினா எடுக்கணும் இல்லையா? அண்ணா அரசியல் வாழ்வு ஏற்புடையதா? அண்ணா அரசியல் வாழ்வின் பொருள் யாது? அண்ணா பரபரப்பான அரசியல் வாழ்வில் எதை அணிகலனாக கொண்டவர்? டி தான் கரெக்டு. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இளமையில் கல். உணர்ச்சி வாக்கியம், கட்டளை வாக்கியம், செய்தி வாக்கியம், வினா வாக்கியம். ஆன்சர் கட்டளை வாக்கியம். வள்ளுவ கூட்டம் எவ்வளோ அழகாக உள்ளது. இது வந்து உணர்ச்சி வாக்கியம். தமிழின் சிறப்பினை அனைவரும் அறிவர். எவ்வகை வாக்கியம்? இது வந்து செய்தி வாக்கியம். அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இதை மாறி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. சொல்ல கருதியவற்றை கேட்போர் ஆர்வமுடன் ஏற்றுக்கொள்ளும்படி கூற வேண்டும். சொல்ல கருதியவற்றை கேட்போர் ஆர்வமுடன் ஏற்றுக்கொள்ளும்படி கூற வேண்டும். சந்திப்பிழை இல்லாததுன்னா இதே போல தான் 4 ஆன்சர் இருக்கும். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொல்ல கருதியவற்றை கேட்போர் ஆர்வமுடன் ஏற்றுக்கொள்ளும்படி கூற வேண்டும். டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடர். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க. தட்டு தடுமாறி சென்ற முதியவருக்கு உதவினான். தட்டு தடுமாறி சென்ற முதியவருக்கு உதவினான். தட்டு தடுமாறி சென்ற முதியவருக்கு உதவினான். சி தான் கரெக்டான ஆன்சர். மற்றதெல்லாம் தவறான பிழையோடு இருக்கிற சொற்கள். அடுத்து சந்தி பிழையற்ற தொடர். கண்ணை காப்பகத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கண்ணை காப்பகத்தில்னு சொல்லிட்டேன், தான் டவுட்டாக இருந்துச்சு. கண்ணை காப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏதான் கரெக்ட். மற்றதெல்லாம் தவறாக கொடுத்துருக்காங்க. அதாவது கண்ணை காப்பதில் அதிக இக்கு வந்திருக்கு, இங்கே வரல இல்லையா? ஸோ கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதிரி தவறான சொற்கள். இது ஏதான் கரெக்ட். அடுத்து தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. மாணவன் திருத்தினான், மாணவன் திரும்பினான், மாணவன் திருந்தினான், மாணவன் திருந்த வைத்தான். ஆன்சர் மாணவன் திருந்தினான். தன்வினை வாக்கியம். ஒரு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேரு. அறை. இந்த ரை வந்தால் என்ன மீனிங்? பெரிய ரை வந்தால் என்ன மீனிங்? அறைனா பாதி, அறைனா வீட்டின் பகுதி, ஒரு அறை. அப்போ சி தான் கரெக்டு. அடுத்து தொடரும் அறிக. சிந்துக்கு தந்தை யார்? பாரதியார். ஒருமை பன்மை பிழை நீக்கிய சொற்றொடர். இதில் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான சொற்றொடர்னு பார்த்தீங்கன்னா, இத்தகைய தாய்மார்களால் தான் தாய்க்குளம் தழைக்கின்றது.
இத்தகைய தாய்மார்களால் தான் தமிழ் குலம் தழைக்கின்றது. இத்தகைய தாயால் தமிழ் குலம் தழைக்கின்றது. இந்த லாலாம் மாறி வந்திருக்கு பாருங்கள், அதெல்லாம் செக் பண்ணணும். அடுத்து இத்தகைய தாய்மார்களால் தான் தமிழ் தழைக்கின்றன. ஆன்சர் வந்து ஒருமைப்பன்மை இல்லாத சொல் அப்படின்னா பிழை இல்லாத சொல். இத்தகைய தாய்மார்களால் தான் தமிழ் குலம் தழைக்கின்றது. ஸோ ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், இலக்கண குறிப்பு தேர்க. புறம்னா அடுக்கு தொடர். அடுத்து ஆ வரிசையில் உள்ள வரிசையை தேர்க. ஒற்றுமை, உலகம், ஏற்றம், இமயம், ஓவியம், ஐவர், அன்பு, ஔவையார். ஆன்சர் வந்து இதில் கரெக்டாக அகர வரிசையில் எழுதணுன்னாக்க அன்பு, இமயம், உலகம், ஏற்றம், ஐவர், ஒற்றுமை, ஓவியம், ஔவையார். அதாவது ஆ இ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஆ வார்த்தை இல்லை, ஈ வார்த்தை இல்லை, ஊ இல்லை, ஏ இருக்குது, ஐவர். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், பி தான். அடுத்து பொறுத்துக. சமுதாயம், மனோபாவம், மூதாதையர், மடவார். இங்கே வந்து இதற்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. முன்னோர், பெண்கள், மக்களின் தொகுப்பு, உளப்பாங்கு. கொடுத்துருக்க 4ல் ஆப்ஷனில் ஏ தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு சமுதாயம் மக்களின் தொகுப்பு, மனோபாவம் உளப்பாங்கு, மூதாதையர் முன்னோர், மடவார் பெண்கள். அடுத்த கொஸ்டின், சரியான விடையை தேர்க. ஆசிய ஜோதி என அழைக்கப்படும் சான்றோர் நேரு. கிறித்தவ கம்பர் என அழைக்கப்படும் சான்றோர் எச். ஏ. கிருஷ்ணபிள்ளை. குன்றில் மேலிட்ட விளக்கு என்ற உவமை விளக்கப்படும் பொருள் விளக்கமாக, ஏதான் கரெக்ட். அடுத்து மதில் மேல் பூனை என்ற உவமையின் பொருளை தேர்க. உறுதியுள்ள நிலை, மட்டமான நிலை, உறுதியற்ற நிலை, தற்பெருமை. சி தான் கரெக்ட். உறுதியற்ற நிலை அப்படின்னா மதில் மேல் பூனை. அதுக்கான கரெக்டான ஆன்சர் உறுதியற்ற நிலை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம வந்து 2 வீடியோவில் ஒரு ஃபுல் மாதிரி வினாத்தாலே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம மாதிரி வினாத்தாள் எப்படி வருமோ அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். இதில் நம்ம 50 கிட்ட கொஸ்டின் மாதிரி வினாத்தாள் வச்சுருக்கோம். நம்ம டெய்லி ஒன்று போட தான் போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.